நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு திருமருக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் உண்ணக்கூடிய சத்தான இயற்கை காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தொடர்ந்து நிகழ்வில் பேசிய வட்டார மருத்துவ அலுவலர்கள், குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் வழங்கப்படும் முதல் திரவ உணவு தாய்ப்பால் எனவும், தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கி பேசினார். தொடர்ந்து போதிய விழிப்புணர்வோடு தவறாது தாய்ப்பால் அளித்து வரும் தாய்மார்களுக்கு சில்வர் பாத்திரம் பரிசாக வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மருத்துவர்கள், சுகாதார மேற்பார்வையாளர், சுகாதார ஆய்வாளர், சுகாதார செவிலியர்கள் பங்கேற்றனர். அளவு குறைஞ்சிடும், பால் கொடுத்தா சீக்கிரம் கேன்சர் வந்துடும், பால் கொடுத்தா நான் வயசாகி டயர்டாயிருவேன், நான் வீக் பாடி ஆயிடுவேன், விதமான விஷயங்கள் அதெல்லாம் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, அப்புறம் அதை பற்றி சரியாக புரிதல் இல்லாதவங்க சொல்கிறது, அதெல்லாம் கேட்டு தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் தராமல் நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க. தாய்ப்பால் ரொம்ப 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 முக்கியம். குழந்தைக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான். அது முக்கியமாக முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர்த்து வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே தரக்கூடாது. மாட்டுப்பாலோ இல்லை ஃபார்முலா ஃபீட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தரக்கூடாது. இப்போ வரைக்கும் குழந்தை பிறந்த ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தேன் தொட்டு வாயில் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு உணவு. சரிங்களா? உங்களுக்கு 24-25 வாரம் நீங்கள் வயிற்றில் குழந்தைய சுமக்கும் போதே இந்த கொலஸ்ட்ரால் சிக்கிட் ஆகிடும்.